கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுவோம்? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி
சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? சிம்ம ராசி அன்பர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். பொதுவாகவே சிம்மம் கடகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இந்த சனி அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்க மாட்டார். ஒன்று அவர் ரொம்ப மறைஞ்சு இருக்கணும், இல்லை நீச்சப்பட்டு போயிருந்தாருன்னா இன்னும் விசேஷம். இருந்தாலும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனால் தனித்து இருந்து செயல்படக்கூடியவர்கள் இவங்க 2 பேரும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தனித்து வெற்றி கொள்ளக்கூடியவர். சரி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கார். அஷ்டமத்து சனி கேட்கவே வேண்டாம். உடல்நல பின்னடைவு, அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கார். இந்த வக்ரகதியினால அவங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சற்று மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எப்போ சார் வரும்? அவர் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரகதி அடையும் போது உங்களுடைய உடல் நிலையில பின்னடைவு வரும். ஏன் சார்? நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் கொஞ்சம் நிச்சயமாக மன கிளேசத்தோட எடுத்து சொல்ல முடியாத, எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல்நிலையில பின்னடைவுன்னு சொன்ன எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள்ல பிரச்சனைகள் வரும். இதையும் சொன்னேன். சரி, இது என்ன சார் நல்லது அப்படின்னா, உத்திரட்டாதி 2ஆம் பாதம் போகும்போது உங்களுக்கு நல்ல விதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 31க்கு மேல பார்த்தோம்னா அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வருது. சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாவத்துல போகும்பொழுது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக ஏற்றமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த சனி பகவான் என்ன மாற்றத்தை கொடுக்க போறார், அதாவது 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது என்ன மாற்றத்தை, அதுவும் வக்கரகதியிலிருந்து பார்க்கும்பொழுது என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அருமையா சொன்னீங்க ஐயா. சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்கரகதியா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான குருவின் இன்னொரு வீடான தனுர் வீட்டை பார்க்கிறார். கடந்த காலகட்டங்கள் குழந்தையினால அவமானங்களும் அசிங்கங்களும் சங்கடங்களும் கௌரவ குறைச்சல்களும் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப அங்க இருக்கின்ற சனி பகவானே வக்ரகதி ஆகி பலம் இழந்து போனதுனால கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளால் ஏற்பட்டுகின்ற குழப்பங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் அத்தனைக்கு ஒரு 139 நாள் ரிலாக்ஸ். எப்ப 15/7/2026 30/11/2026 வரையிலும் நிம்மதி பெருமூச்சு விடலாமா? நிம்மதி பெருமூச்சு விடலாம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய 5ஆம் பார்வை, அதாவது 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு போகக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை, கடைசி மூமெண்ட்ல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாம இருந்தவங்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும்
குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா? வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. அதே போல உங்களுடைய பித்திருக்கள் காரியங்கள் செய்யறதுக்கூடியவங்க காசி, ராமேஸ்வரம் போன்ற கயா போன்ற இடங்களுக்கு போகிறதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு புகழ், கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புகழ் கிடைக்காம இருந்துச்சு, அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் இருந்துச்சு, அத்தனை லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களும் 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ் இருக்குமா? ரிலாக்ஸ் இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி சிம்மராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். எப்ப இருந்து? 6 மார்ச் 2026. இந்த அஷ்டமத்து சனி எப்ப விலகுது அப்படின்னா 24/4/2028. அப்ப அந்த இடைப்பட்ட நாள்ல ஒரு 139 நாள் ரிலாக்ஸ் கிடைக்குது. அப்ப ரிலாக்ஸை பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும். அதே போல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல படுது. கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும், அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாம இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இப்ப சனி நின்ற இடத்திலேயே அவரே வக்ரமாய் போயிட்டாரு. வக்ரமாய் பலம் இழந்து போனதுனால கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய நாள், குடும்பத்தில் குதூகூலம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். சரி, ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாயத்தின் அடிப்படையிலேயோ, புத்தியின் அடிப்படையிலேயோ, அந்தரத்தின் அடிப்படையிலேயோ, சூட்சமத்தில் அடிப்படையிலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் நரசிம்மர். எங்க உள்ள நரசிம்மர் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னாக்க சோளிங்கர்ல உள்ள நரசிம்மர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு ட்ரிப்பு இந்த 139 நாள்ல 15/7/2026 30/11/2026 சோளிங்கர்ல உள்ள நரசிம்மரையும் எம்பெருமான் ஆஞ்சநேயரையும் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் விலகுமா? விலகும். அதே போல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பெருமாள் கோயில்ல உள்ள சுதர்சன் பண்ண சந்நிதியையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். சாமி, எனக்கு சோளிங்கர் போறதுக்கு நேரம் இல்லை, சுதர்சன சக்கரத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை 15/7/2026 30/11/2026 வரலும் ஒவ்வொரு நாளும் காலையில பிரம்மமூர்த்த நேரமான 4-6 குறைஞ்சபட்சம் 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். இதை தவிர உங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கீழ்நிலை ஊழியர்கள் மற்றும் கார்பரேஷன்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பாத அணி மற்றும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே போல குடைகள் வாங்கி கொடுங்க. வீட்டில் முதியோர்கள், அநாத ஆசிரமங்கள் உள்ளவங்களுக்கு இரும்பு தடி வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி மற்றும் துண்டு மட்டும் வாங்கி கொடுங்க. அதே போல எண்ணெய் தானம் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வக்ர காலகட்டங்களில் உண்டான சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? உண்டாகும். சரி, மொத்தத்துல இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாளும் இந்த சிம்மராசிக்கு அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னன்றத கன்க்ளூஷனா நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலம். வக்ரகதியில் இருக்காரு, அதனால பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடி ஆகுமா? அப்படி ஆகாது. சிம்மத்தை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்வார். இருப்பினும் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஓரளவு அதிலிருந்து சற்று ஒரு 10% 15% கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால பெரிய மாற்றங்கள் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையிறது கஷ்டம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், கோர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர ஜெயில், அந்த மாதிரி போய் இருக்க வேண்டிய கட்டாயங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல சற்று மாற்றங்கள் வரும். உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல் நலத்துல சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர உங்களுடைய குடும்பத்துல சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நிச்சயமா இந்த கருவுற்ற பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக அதாவது அவங்களுக்கு வெளிப்போகக்கூடிய பாதைகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது
இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ட்ரைனிங் சிஸ்டம் ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கெல்லாம் வந்து உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவர்கள் சொல்லுவதை கேட்டு செயல்படுதல் ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்க்கும்பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சை கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.